இப்போ ஸ்நாக்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்ம பாரம்பரியமான ஸ்நாக்ஸான இந்த சுழியம் எத்தனை பேருக்கு பிடிக்குங்க? இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபிக்கு சுய்யம், சீயம், சுழியம், சுசியம்னு பல பேர் இருக்குங்க. ஆனா இந்த ஸ்நாக்ஸுக்கான ரெசிபி ஒண்ணே ஒண்ணுதாங்க. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு குக்கர்ல 1 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊற வச்சு, கடலைப்பருப்பு ஊற வச்ச தண்ணி அண்ட் கடலைப்பருப்பு சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவு நல்லா குக் ஆயிடும். குக்கான கடலைப்பருப்பு கூட எந்த கப்பில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அண்ட் ஏலக்காய் பவுடர் 2ம் சேர்த்து நல்லா மசிச்சிடலாம். அது ஆறுனதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குட்டி பால்ஸாக தான் உருட்டணும்னு இல்லைங்க, உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக எடுத்து வச்சுட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி வச்சுருக்க உளுந்து இது கூட சேர்த்துக்கலாம். உளுந்த வடைக்கு ஆட்டுவோம் இல்லைங்க, வலுவலுன்னு, அந்த மாதிரி வலுவலுன்னு ஆட்டி வச்சுக்கலாம். கொரன்னு ஆட்டக்கூடாது. 1 குழிக்கரண்டி அளவு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது கூட தேவைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்வீட் பால்ஸ் மெதுவாக உள்ளே ஒன்றா சேர்த்துடலாம். கலந்து கொடுக்கக்கூடாது. மெதுவாக உள்ளே வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட் உருண்டை முழுகிற அளவு உளுந்த மேலே ஷேக் பண்ணிவிட்டு தனியாக ஒரு ஸ்பூனில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சுழியத்தை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பக்கத்தில் வச்சுக்கலாம். டீப் ஃப்ரை ஆகக்கூடாதுங்க, நல்லா குக் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப ஃப்ரை ஆனால் கருகிடும். உளுந்த வடைலாம் செய்வோம் இல்லைங்க, அதே மாதிரி தான் திருப்பி போட்டுடலாம். மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம சிம்மில் தாங்க அடுப்பு வைக்கணும். சிம்மில் அடுப்பை வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த சுயத்தில் எனக்கு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, என்னோடய ஆச்சி செஞ்சு கொடுப்பாங்க. அடிக்கடி என் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்படா ஆச்சி வீட்டுக்கு போவோம், திரும்ப எப்படா ஆச்சி செஞ்சு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். ஆச்சி வீட்டுக்கு போனாலே நான் ஃபஸ்ட்டு கேட்குறது இந்த சுயந்தாங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள ஸ்வீட்டாக சூப்பராக இருக்குங்க. சுயம் ரெடியானதும் அது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கியூட்டீஸ், அல்ட்டியாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.